ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி இசோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு பிக் பாஸ் வந்து திடீர்னு ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. ஏன்னா ஏற்கனவே சபரிக்கு வந்துட்டு குரல் வந்துட்டு ஏதோ பேடை வச்சு அர்த்தமாக இருக்குது. கக்கா கக்கான்னு பாவம் நல்ல குரல். அந்த குரலுக்கு வந்து சோதனை மாதிரி ஆகிப்போச்சு. எதுக்கு ஓவராக பேசினா இப்படித்தான். அதாவது முதலேருந்தே பேசினா தெரியாது. திடீர்னு வந்து தங்கச்சை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்னாரு. போச்சு குரல். தேவையா? யாருக்கு இப்போ சேதாரம்? இப்போ வந்து பிக் பாஸ் இதில் வந்து என்ன பண்ணுறாரு, குளிர் காயலாம் அப்படின்ட்டு அவருடைய சோக கதை அந்த ஃபுல் ஸ்டோரி இருக்குது பாருங்கள், அதை இப்பயே சொல்லுங்கன்றார். பாஸ் நான் அப்புறமா சொல்லவா அப்படின்றாரு. இல்லை இப்போ அப்படின்ட்டார். பாவம் ஓடுறாரு மனுஷன். ஓகே நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு அங்கே போயிட்டு காவல் பண்ணுறாரு. உப்பு தண்ணி வச்சு கொப்பளிக்கலாம் அப்படின்ட்டு. பட் இருந்தால் அந்த குரல் வந்து உப்பு தண்ணியை வச்சு கொப்பளிச்சா மட்டும் நான் சரியாக இருப்பதா? எப்படியோ கொஞ்ச நாள் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குரல் ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிற டைமில் போய் நேற்று கத்துன்னு கத்துறாரு. இவ்வளோ நாள் கோவத்தை அடக்கின மனுஷனுக்கு இது தேவைதானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த நேரத்தில் பிக் பாஸ் நீங்களும் இப்படி பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ்கில் கேட்குறாரு, ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி ஒரு நாள் சாயங்காலமாவது பண்ணுறேன், இப்போ பண்ணு, இப்போ சொல்லு அப்படின்ட்டாரு. ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலேயும் அடி வாங்கியாச்சுன்ற மாதிரி நேற்றுலேருந்து அடிமேல் அடி இந்த சபரி அவங்க அந்த டீமுக்கு வந்து விழுந்துகிட்டே இருக்குது. ஆனால் இது சபரிக்கு வந்து உண்மையிலே ஒரு பெரிய இடி அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சபரிக்கு வந்து மற்றவங்கள விட ஒரு பாசிட்டிவ் பாதி இருக்குது. அந்த பாசிட்டிவான விஷயத்தை கரெக்டாக இன்னும் ஃபுல் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு அவர் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தாருன்னா போதும். அந்த அன்புக்கு அங்கே விட்டு வெளியே வந்து எங்கெங்கே பேசணுமோ அங்கே வந்து பேசணும். தேவையில்லாத இடங்களை பேசாமல், குறிப்பாக தங்கச்சின்னு சும்மா உறவாடி இருக்காங்க, அந்த ரம்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாவே போதும். ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சபரி இந்த கதையை சொல்ல போகிறாரு. அந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா? அதே மாதிரி இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் டைம்லையும் பிக் பாஸ் கொடுக்குற இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? தண்டனையாக பார்க்குறீங்களா, எங்கள் பாவங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.